Okay, இப்போ question number 21. What would you expect the second electron gain enthalpy of oxygen? அதாவது ஆக்சிஜனோட செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா, மோர் நெகட்டிவாக இருக்குமா, இல்லை லெஸ் நெகட்டிவாக இருக்குமா வென் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன? ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவோம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துப்போம், அதோட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது ஆக்சிஜன் என்னவாக மாறும்? O- மாறும். இப்படி O- மாறி இருக்கு இல்லையா, இந்த இதில் என்ன நடந்திருக்கு? ஆக்சிஜன்லேருந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இதோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்க்க போகிறோம். செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு இல்லையா, இது கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். அப்போ இந்த O- கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு O2- கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? O2- வந்திருக்கு, அப்போது இது மோர் நெகட்டிவ்னு போட்டுடலாம் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன? எனர்ஜியை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு எலக்ட்ரான், இந்த O- கூட இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ ஒரு ஐசோலேட்டட் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதில் நம்ம புதுசாக ஒரு எலக்ட்ரானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். ஸோ என்னாகும்? இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனர்ஜி வந்து போன ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில் என்ன பார்த்தோம்? எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம எனர்ஜியை கொஞ்சம் சப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம எனர்ஜியை சப்ளை பண்ணும்போது இதோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ என்ன ஆகிரும்னா பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் பாசிட்டிவ் when compared to first electron gain enthalpy of oxygen. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 22. வாட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேர்ம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்கும், அந்த நியூட்ரல் ஆட்டம் கூட ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணுறது மூலயமா அந்த நியூட்ரல் ஆட்டம் என்னவாக மாறிடும்னா நெகட்டிவ் அயனாக மாறிடும், அதாவது ஆனயனாக மாறிடும். ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டமை ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணி ஆனயனாக மாற்றுறோம், அதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ப்ராப்பரான டெஃபனிஷன் சொல்லணும்னா, இட் இஸ் எ மெஷர் ஆஃப் என்தால்பி சேஞ்ச் வென் அன் எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு எ நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் and convert it into a negative ion அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் அ மெஷர் ஆஃப் வித் விச் an atom adds an electron to form an ion அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரினோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ வந்து -328 kJ/mol. அதாவது ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னா, ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஆட்டம்ஸ்னு இல்லை, ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானில் அதோட ரெண்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் இப்படி இருக்கட்டும், ஃப்ளூரின் இப்படி இருக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும், அதாவது ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் அதோட பாண்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கும். அப்படி ஷேர் பண்ணும்போது இது ரெண்டில் எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் தன்னை நோக்கி இப்படி இழுத்து வச்சுக்கும். இன்னொரு ஆட்டமுக்கும் அந்த எலக்ட்ரான் இருக்குதான், பட் இது வந்து தன்கிட்ட அதிகமாக இழுத்துக்கும். அந்த டெண்டன்சி டு அட்ராக்ட் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவோம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை. ஓகேவா? இதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் தனித்தனியாக இருக்கும்னு பார்த்தோம். இதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ கிடையாது, அது எந்தெந்த ஆட்டமோட கம்பைன் ஆகுதோ அதை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், HFல ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கும். இதுவே வேறு இந்த ஃப்ளூரினோட HBrன்னு வரும்போது புரோமினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும்.
எக்ஸ்எஃப்னு வரும்போது, அதாவது ஹாலோஜனோட கம்பைண்ட் ஆகும்போது ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூவாக இருக்காது. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, it is the measure of the tendency of an atom in a chemical compound to attract a shared pair of electron towards itself. ஓகேவா? அண்ட் இது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஷின் போகலாம். Question number 23. How would you react to the statement that electronegativity of nitrogen on Pauling scale is 3.0 in all the nitrogen compounds னு கேட்டிருக்காங்க. அதாவது நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 3.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் ஆல் த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், எல்லா நைட்ரஜன் காம்பவுண்ட்லேயுமே நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 3.0 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன, the tendency to attract shared pair of electron towards itself னு பார்த்தோம். and it is not a constant value னு பார்த்துட்டோம். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ கிடையாது. அது எந்தெந்த காம்பவுண்டோட அது கம்பைண்ட் ஆகுதோ அதை பொறுத்து மாறும். ஸோ நைட்ரஜனோட வேல்யூ 3.0 தான். ஆல் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், எல்லா நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்லேயும் நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 3.0 இவங்க கொடுத்துருக்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா, நைட்ரஜனோட பொதுவாகவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இந்த வேல்யூ தான் நம்மளால் சொல்ல முடியாது. நைட்ரஜன் ஃபார் எக்ஸாம்பிள் NO2 ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகும்போது நைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கும். அதுவே NH2 அமோனியாவுக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதாவது அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ரிசைஸாக அதோட வேல்யூ 3.0 நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் எனி ஆட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிஸ்கிரைப் த தியரி அசோசியேட்டட் வித் த ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம். அதாவது கீழே 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸோ இந்த கண்டிஷனில் ஆட்டமோட ரேடியஸ் என்னவா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பாருங்கள், கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஆட்டம்னு வச்சுப்போம். ஆட்டமோட சென்டர் பார்ட், இங்கே நியூட்ரானும் ப்ரோட்டானும் இருக்கும். நியூக்ளியஸ் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அண்ட் இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல், இப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான். ஸோ ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. கெயின் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் செர்டைன் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? நமக்கு பர்டிகுலர் எலமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் கண்டிப்பாக எலக்ட்ரான் இருந்திருக்கும். ஸோ புதுசாக இது கெயின் பண்ணும்போது, ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது என்ன நடக்கும், இங்கே ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரானுக்கும் புதுசாக உள்ளே வர எலக்ட்ரானுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் நடக்கும். ரிப்பல்ஷன் நடந்தால் என்ன ஆகும், இந்த ஷெல் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும்போது செல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன ஆகும், இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கு இல்லையா, இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே கொஞ்சம் பெருசாகும். ஸோ அப்படி பெருசானால் என்ன ஆகும்னா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நியூக்ளியஸோட சென்டருக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது இந்த நியூக்ளியஸோட சென்டருக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நடுவிலான டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும், டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் உள்ள ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து அந்த கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லூசஸ் அண்ட் எலக்ட்ரான். ஒரு நியூட்ரல் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆனால் அப்போ அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, 3 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருந்தது. நம்ம ஒரு எலக்ட்ரானை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதாவது கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான் இந்த கண்டிஷன் படி ஒரு எலக்ட்ரானை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அது எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லூஸ் அண்ட் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கண்டிஷனில் எடுத்துப்போம். ஒரு ஆட்டம் இருக்குது, அதோட நியூக்ளியஸ்னு இது வச்சுப்போம். அதை சுற்றி 2 ஷெல் இருக்குது. அகெயின் இதுலேயுமே 3 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுப்போம்.
இப்போ கண்டிஷன் என்ன, லூஸ் அன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும், அப்போ ஒரு எலக்ட்ரானை விட்டுருங்க. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குது, 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் குறைஞ்சிருது, ஆனால் நியூக்ளியர் சார்ஜ் உள்ளே இருக்கிற இந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை மட்டும் தானே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் அதே அளவு தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிரும். ஏன்னா நியூக்ளியஸ் இங்கே இருக்கிறது கம்மி அப்படின்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷனும் குறைஞ்சிரும். ஸோ குறைஞ்சதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆகும்போது ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன, இந்த எலக்ட்ரானும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற இந்த அட்ராக்ஷன், ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்படியே நம்ம இந்த இது பார்த்தோம்ல, இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த கண்டிஷன். ஸோ இது ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் என்ன வரும், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷனுக்கு ஆன்சர் இது. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 25. What would you expect the first ionization enthalpy for 2 isotopes? அதாவது 2 ஐசோடோப்ஸோட ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் எலமெண்ட்டில் உள்ள 2 ஐசோடோப் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். ஓகேவா, சேமாக அதோட அயனைசேஷன் என்தால்பி சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல ஐசோடோப்னா என்ன, அயனைசேஷன் என்தால்பினா என்னென்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்ப்போம். ஐசோடோப்னா என்ன, அதோட அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஐசோடோப்னு சொல்லுவோம். ஸோ அட்டாமிக் நம்பர் பாருங்கள், ஹைட்ரஜன் எடுத்துக்க இல்லையா, ஸோ அட்டாமிக் நம்பர் ரெண்டுத்துக்குமே 1 தான். மாஸ் நம்பர் பாருங்கள், இதுக்கு 1 இருக்குது, இதுக்கு 2 இருக்குது. அதாவது இது புரோட்டியம், இது டிட்ரியம். ஸோ இது வந்து ஐசோடோப், சேம் எலமெண்ட்டோட 2 ஐசோடோப் எடுத்துட்டோம். இப்போ அயனைசேஷன் என்தால்பி எதை பேஸ் பண்ணி அயனைசேஷன் என்தால்பி இருக்குது. ஸோ அயனைசேஷன் என்தால்பினா நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள ரிலேஷன் பற்றி நம்ம படிக்கிறது தான். அதாவது அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, எனர்ஜி வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுங்கிறத பற்றி படிக்கிறது தான் அயனைசேஷன் என்தால்பி நம்ம சொல்லுவோம். அப்போது நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும், அதாவது நியூக்ளியஸில் என்னெல்லாம் இருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். நம்ம புரோட்டான் எடுத்துப்போம். புரோட்டானும் நியூக்ளியஸில் இருக்கிற அந்த புரோட்டானுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும், அதாவது புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இதில் அயனைசேஷன் என்தால்பியில். அதே மாதிரி ஐசோடோப்ஸில் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது. அட்டாமிக் நம்பர்னால் என்ன அர்த்தம், அதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். அது நியூமரிக்கலி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சேமாக இருக்குது, இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால அயனைசேஷன் என்தால்பியும் 2 ஐசோடோப்புக்குமே சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்கு நீங்கள் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும்னா, the ionization enthalpy of an atom depends on number of electron and proton of that atom. Similarly, isotope of an atom have same atomic number. Therefore, first ionization enthalpy for the isotopes of the element should be same அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 26 கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாட் ஆர் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு கேட்டிருக்காங்க. மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தியரிட்டிக்கலான கொஸ்டின். இதுக்கு நான் வந்து ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புக்கில் இருக்கும் இல்லையா, பேஜ் நம்பர், அதுலேருந்து நீங்களே என்ன சொல்கிறது மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதை படிச்சுட்டு இதுலேருந்து சம்மரைஸ் பண்ணி தான் நான் ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 86 இருக்குது, மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் டாப்பிக்கில். ஓகேவா, இப்போ நான் சொல்கிறேன். மெட்டல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் ஹேவ் டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான்ஸ். மெட்டல் வந்து எப்போவுமே எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகேவா, இதே நான் மெட்டல்னால் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஸோ மெட்டலோட டெண்டன்சி எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது, நான் மெட்டலோட டெண்டன்சி எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து சில பாயிண்ட் வரும். ஸோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால மெட்டல் என்னவாக இருக்கும், கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். நெகட்டிவ் சார்ஜ்னால் என்ன அர்த்தம், கேட்டையான். ஸோ மெட்டல் ஃபார்ம் கேட்டையான். இதே நான் மெட்டல்னால் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, அப்போ அது மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் என்ன அர்த்தம், நான் மெட்டல்ஸ் ஃபார்ம் ஆனையான். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள், மெட்டல்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கும், நான் மெட்டல் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து
மெட்டலோட அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப லோவாக இருக்கும். இதே நான் மெட்டல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். நான் மெட்டல் எல்லாமே எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மெட்டலோட ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்னு சொல்லுவோம்ல, அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக் கேரக்டராக தான் இருக்கும். நான் மெட்டலோட ஆக்சைட்லாம் எல்லாமே அசிடிக் கேரக்டர் தான் இருக்கும். இதுதான் மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் உள்ள பேசிக்கான 6 டிஃப்ரென்ஸ். இது தியரிட்டிக்கலான கொஷின், அதனால இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூஸ் த பீரியாடிக் டேபிள் டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கீழே கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொடுத்து பீரியாடிக் டேபிளை யூஸ் பண்ணி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை அன் எலமெண்ட் வித் 5 எலக்ட்ரான் இந்த அவுட்டர் சப்ஷெல். அவுட்டர் சப்ஷெல்லில் 5 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரியான எலமெண்ட்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அவுட்டரில் 5 எலக்ட்ரான்னா என்ன அர்த்தம்? NP5ன்னு சொல்லலாம். ஸோ NS2 NP5. NS2 NP5ங்கிறது எந்த குரூப்பில் வரும்னு பாருங்கள். அதை நீங்கள் யோசித்து பார்த்தா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். அது வந்து ஹாலோஜன் குரூப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோஜன் குரூப்புங்கும்போது என்ன வரும்? ஃப்ளோரின், குளோரின், புரோமின். ஸோ அந்த குரூப்பில் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஹாலோஜன் குரூப் எலமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏக்கு. அப்புறம் பாருங்கள் பி, ஐடென்டிஃபை அன் எலமெண்ட் தட் வுட் டெண்ட் டு லூஸ் 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரானை லோஸ் பண்ணுற மாதிரியான ஸோ அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணுன்னா அது என்னவாக இருக்கணும்னு யோசிங்க. NS2 இருக்கலாம். ஸோ NS2 அப்படிங்கிறது என்னங்கிறது பீரியாடிக் நம்பர், அது என்ன பீரியடாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போதுங்கும்போது NS2ன்னு வரும். ஸோ NS2 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானாக இருந்தால் தானே அது லூஸ் பண்ண முடியும். ஸோ NS2 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானாக இருக்குன்னா அது எந்த குரூப்பில் இருக்கும்? ஆல்கலின் எர்த் மெட்டல் குரூப்பில் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்கும்? மெக்னீஷியம், கால்சியம், பேரியம், ஸ்ட்ரான்சியம். ஸோ அந்த ஆல்கலின் எர்த் மெட்டல் எல்லாமே இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை அன் எலமெண்ட் தட் வுட் டெண்ட் டு கெயின் 2 எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லூஸ் 2 எலக்ட்ரான் பார்த்தோம். இப்போ கெயின் 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரானை கெயின் பண்ண விரும்பும். டெண்ட் டு கெயின். ஸோ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு விரும்பும் அப்படின்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷனில் என்னவாக இருக்கலாம்? NS2 NP4 இருக்கலாம். அப்போ தான் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது NS2 NP6ன்னு ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டன் பண்ணும். ஸோ NS2 NP4ங்கிறது எந்த குரூப்பாக இருக்கும்? ஸோ பீரியாடிக் டேபிள் வச்சு பார்த்தீங்கன்னா NS2 NP4ங்கிறது சால்கோஜென்ஸ், அந்த சால்கோஜென்ஸ் குரூப்புக்கான கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் சால்கோஜென்ஸ். ஓகேவா? Next, identify the group having metal, non-metal, liquid as well as gas as their room temperature. ரூம் டெம்பரேச்சரில் மெட்டல், நான்-மெட்டல், லிக்விட், கேஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நீங்கள் பீரியாடிக் டேபிளில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 17th குரூப்பில் தான் மெட்டல் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் இருக்கும், நான்-மெட்டல் இருக்கும், லிக்விட் இருக்கும், கேஸ் இருக்கும். இது எல்லாமே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 17th குரூப் தான். அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் 17 குரூப்பில் இருக்கிற மெட்டல் என்னென்னா குளோரின், அதில் இருக்கிற நான் மெட்டல் வந்து ஆஸ்தட்டின். அப்புறம் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா புரோமின் வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக தான் இருக்கும். அண்டு கேஸ் பார்த்திங்கன்னா குளோரின் அண்ட் ஃப்ளூரின், இது ரெண்டுமே கேசியஸ் மாலிகுல் எலமெண்ட் தான் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அமங் குரூப் 1 எலமெண்ட் இஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். whereas among the group 17 element is fluorine, chlorine, bromine and iodine. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து குரூப் 1 எலமெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா மேலேருந்து கீழே, அதாவது லித்தியம்லேருந்து சீசியம் மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதுவே குரூப் 17 எலமெண்ட் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேவா? மேலேருந்து கீழே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஆஃப்கோர்ஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 1 எலமெண்ட் இருக்கு இல்லையா, குரூப் 1 எலமெண்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன? NS1 இருக்கும். இந்த எண்ணுங்கிறது பீரியட் நம்பர். ஸோ அது ஒவ்வொரு பீரியடுக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம்க்கு அது என்னவாக இருக்கும்? லித்தியம் வந்து செகண்ட் பீரியட், ஸோ 2S1 இருக்கும். அப்புறம் 3S1, இதுக்கு 4S1, இதுக்கு 5S1, இதுக்கு 6S1 இருக்கும். பட் அந்த பீரியட் நம்பரை இப்போ நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறது NS1ங்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்துட்டோமா. இப்போ டவுன் த குரூப் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த NS1ங்கிறது என்ன பண்ணும்?
ரிமூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ NS1ங்கிறது ரிமூவ் ஆகிட்டா ஈஸியாக அதுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், ஹீலியமோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடச்சிரும். அது ஹீலியம்னு இல்லை, அதோட கரஸ்பாண்டிங் இப்போ லித்தியம்க்கு NS1 ரிமூவ் ஆகி ஹீலியமோடது கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த குரூப்புக்கு அடுத்தடுத்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அந்த ஒரு எலக்ட்ரானை மட்டுமே ரிமூவ் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் தான் நடந்தால் தான் நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அதை அட்டைன் பண்ணும். அப்போது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்னா அது என்ன அர்த்தம்? அயனைசேஷன் என்தால்பின்னு அர்த்தம். ஸோ அயனைசேஷன் என்தால்பியோட ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன? டவுன் த குரூப் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் என்தால்பி டவுன் த குரூப் குறைய ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ லித்தியமை கம்பேர் பண்ணும்போது சோடியமில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சோடியமை விட பொட்டாசியமில் ஈஸியாக எலக்ட்ரான் அந்த NS1 அவுட்டர் மோஸ்ட் NS1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். அதை விட ஈஸியாக ருபீடியமை பண்ணிடலாம். ருபீடியமோட ஈஸியாக CCMல அந்த அவுட்டர் NS1 எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ டவுன் த குரூப் ஈஸியாகிக்கிட்டே போகுது. அந்த NS1 அவுட்டர் மோஸ்ட் NS1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது டவுன் த குரூப் ரொம்ப ஈஸியாகிட்டே போகிறதுனால குரூப் 1 எலமெண்ட்டுக்கு ரியாக்டிவிட்டி டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதுதான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், குரூப் 17 எலமெண்ட் அதுக்கு டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 17th குரூப்போட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS2 NP5ன்னு வரும். ஸோ NS2 NP5 அகெயின் என்னங்கிறது பீரியாடிக் நம்பர், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்கன்னா 2s2 2p5, குளோரினுக்கு 3s2 3p5, புரோமினுக்கு 4s2 4p5, அயோடினுக்கு 5s2 5p5 அப்படின்னு டவுன் த குரூப் வரும். இது வந்து இங்கே வந்து இந்த 2p5 எலக்ட்ரான் 5ன்னு இருக்கு இல்லையா, இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த 5 எலக்ட்ரானை ரிமூவாக பண்ணும்? கண்டிப்பாக பண்ணாது. என்ன பண்ணும்? ஒரே ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டா நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அதை அட்டைன் பண்ணிடும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் எதை பார்க்கணும்னா இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை பார்க்கணும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஃப்ளூரினோட குளோரினுக்கு கம்மியாக இருக்கும், குளோரினோட புரோமினுக்கு கம்மியாக இருக்கும். அப்படி டவுன் த குரூப் அது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டிக்ரீஸ் ஆகுறதுனால என்னென்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது வந்து டவுன் த குரூப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை விட இதுக்கு கொஞ்சம் கஷ்டம், இதை விட இதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே வரதுனால. ஸோ அப்படி டவுன் த குரூப் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால ரியாக்டிவிட்டி என்ன ஆகும்? டவுன் த குரூப் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் பாருங்கள். 29th கொஷின். வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் sp,d and f? s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல் அண்ட் f ஆர்பிட்டல் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் s ஆர்பிட்டலுக்கு பாருங்கள், ns. s ஆர்பிட்டில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு போடணும்? 1 to 2. ns 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். n வேல்யூ என்ன? அந்த பீரியடோட வேல்யூ. ஸோ n வேல்யூ வந்து பீரியடோட வேல்யூங்கிறதுனால என்னெல்லாம் இருக்கலாம்? 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். எந்த பீரியடாக வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், p பிளாக். p பிளாக் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட்டு s ஆர்பிட்டல் ஃபுல்லாக இருக்கும், ns2ஆக இருக்கும். p ஆர்பிட்டலில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ணலாம்? 6 எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ணலாம். ஸோ 6ங்கிறது நம்ம எப்படி எழுதணும்? 1 to 6. NP1ஆக இருக்கலாம், NP2ஆக இருக்கலாம், NP3ஆக இருக்கலாம், NP4ஆக இருக்கலாம், NP5ஆக இருக்கலாம், NP6ஆக இருக்கலாம். அதனால தான் NPயை வந்து 1 to 6ன்னு போடுறோம். அதே மாதிரி இதுலேயுமே என்னங்கிறது எதை குறிக்குதுன்னா பீரியட்ஸை தான் குறிக்குது. ஸோ இதுக்கு வந்து NP 2 to 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டி பிளாக் எலமெண்ட்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா n-1 into டி பிளாக்கில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம்? மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான். அதனால் 1 to 10 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ns 0 to 2. இது டி பிளாக் எலமெண்ட்டுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் n வேல்யூ எதுனா ns equal to 4 to 7. ஏன் 4 to 7 அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் குரூப்பில் இருந்து தானே ஃபோர்த் பீரியட்லேருந்து தானே டி பிளாக் எலிமெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம் அது எல்லாமே 3Dயில் வரும். ஸோ நமக்கு n-1 அது வந்து ஃபோர்த்து பீரியட் தான். ஸோ ஃபோர்த்து பீரியடுங்கிறதுனால இங்கே 4 - 1ன்னு வரதுனால நம்ம அதை 3D1 3D2ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் 4 to 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா n-2 into
எஃப் ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ணலாம். அதனால 1 to 14 அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி பிளாக்குள்ளே தான் எழுதணும். ஸோ n-1 into d 1 to 10. அதுக்கப்புறம் 1 to 10 இல்லை, 0 to 1. ஏன் அப்படின்னா டி பிளாக்கில் தான் இது ஃபுல்லாக அக்காமடேட் ஆகும். எஃப் பிளாக்கில் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த லேன்த்தனம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நான் வேணால் லைட்டாக காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ எஃப் பிளாக் எங்கே வரும்? இந்த லேன்த்தனமும் இந்த ஆக்டினமும், இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா, லேன்த்தனம் அண்ட் ஆக்டினம். ஸோ டி வந்து 0 to 1 தான் வரும். ஸோ டி வந்து இந்த இடத்துல மட்டும்தான் எஃப் பிளாக் இருக்கும். ஸோ அது வந்து இதை தாண்டி இந்த சைடெலாம் போகாது. அதனால தான் நம்ம டி 1 to 10 போடலை, 0 to 1 மட்டும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ n-1 d 1 to 10. அதுக்கப்புறம் பி செல் ns 0 to 2. ஓகேவா? இதில் என்னோட வேல்யூ எதை டினோட் பண்ணுது அப்படின்னா 6 and 7. n is equal to 6 to 7. ஓகேவா? இதுக்கு அகெயின் இதுவும் அப்படி தான். ஏன்னா இந்த 6th பீரியட்லேயும் 7th பீரியட்லேயும் மட்டும்தான் லேன்த்தனம் ஆக்டினியம் இருக்குது. அதனால தான் என்னோட வேல்யூ 6 and 7 மட்டும்தான் இதுக்கு போடுறோம். ஸோ இது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 30. அசைன் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட். கீழே வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அந்த எலமெண்ட்டோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ns2np4. ns2np4 கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு எலமெண்ட் பீரியாடிக் டேபிளில் எந்த இடத்துல எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ns2np4 அதோட n வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. n வேல்யூ 3னா என்ன அர்த்தம்? தேர்ட் பீரியடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ அது வந்து பீரியடோட வேல்யூ. அதனால் இந்த கான்ஃபிகரேஷன் உள்ள எலமெண்ட் தேர்ட் பீரியடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா n is equal to 3ன்னு கொடுத்ததுனால. இப்போ குரூப் என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ns2np4 எப்படி எழுதலாம்? 3s2 3p4 இப்படி எழுதலாமா? ஸோ 3s2 3p4. இப்போது 3p4 வந்ததுனால நமக்கு என்ன தெரியும்? பி பிளாக் எலமெண்ட்டை பேஸ் பண்ணது இது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் பி பிளாக்ல இருக்கிறதுனால பி பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ பி பிளாக் எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? நம்ம தியரியில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா 12 ப்ளஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 12 ப்ளஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் பி சப்ஷெல். பி சப்ஷெல்லில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 12 + 4 which is equal to 16. இந்த ஃபார்முலா நீங்கள் தியரியில் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை எழுதி காட்டுறேன். போர்டில் உங்களுக்கு இடம் இருக்கா? ஓகே. என்னென்னா அட்டாமிக் நம்பர் பி சப்ஷெல்க்கு கொடுத்து அட்டாமிக் நம்பர் கேட்டாங்கன்னா 12 ப்ளஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் பி சப்ஷெல். இது ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நான் இந்த 12 ப்ளஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் பி சப்ஷெல் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. ஸோ 12 + 4 16. அப்போ பீரியட் 3னா குரூப் என்ன? 16th குரூப். அப்போ தேர்ட் பீரியடில் 16th குரூப்பில் தான் இந்த கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு எலமெண்ட் பிளேஸ் ஆகிருக்கு. அதோட பொசிஷன் தேர்ட் பீரியட் 16th குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு n-1 into d2 ns2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n வேல்யூ என்னென்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ n வேல்யூ 4 அப்படின்னா ஈஸியாக நமக்கு தெரியும். பீரியட் லாஸ்ட்டு கீழே எழுதட்டுமா? சரி, எழுதுறேன். பீரியட் வந்து 4th பீரியடில் இருக்குது. இதோட பொசிஷனில் 4th பீரியடில் இருக்குது. ஸோ குரூப் மட்டும் எந்த குரூப்பில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம n is equal to 4 அதை இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 - 1 3 வரும். ஸோ 3d2 அண்ட் ns2க்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி 4s2ன்னு எழுதலாம். ஸோ 3d2 4s2 இதுதான் அந்த எலமெண்ட்கான கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். இப்போ இதை வச்சு
இதோட குரூப் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே வந்து பி பிளாக் கொடுத்து அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டி பிளாக் எலமெண்ட்டுக்கு அதை வச்சு நம்ம அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அட்டாமிக் நம்பரில் குரூப் நம்பர், ஓகேவா, இசட் இல்லை சாரி, குரூப் நம்பர். ஸோ குரூப் நம்பர் for D block elements, இந்த இடத்துல நான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக அது வந்து குரூப் நம்பர். for D block elements, group number is equal to எப்படி எழுதணும் அப்படின்னா, number of s electron in the shell. தெரியுதா நல்லா? number of s electron in the shell plus number of d electron in n minus 1th shell. number of d electron in n minus 1th shell. ஓகேவா, இது ஃபார்முலா. எப்போ டி பிளாக் எலிமெண்ட் கொடுத்து குரூப் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் எஸ் எலக்ட்ரான் இந்த ஷெல், இந்த ஷெல்லில் மொத்தம் எத்தனை எஸ் எலக்ட்ரான் இருக்குது? 2 தான். எஸ் எலக்ட்ரானில் மொத்தமே 2 தான் இருக்கும். ஸோ 2 ப்ளஸ், தெரியுதா போர்டில், நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் இன் n minus 1th ஷெல். n minus 1th ஷெல்லில் எத்தனை டி எலக்ட்ரான் இருக்குதுன்னு பாருங்கள், 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அது 2 + 2 which is equal to 4. அப்போது குரூப் நம்பர், பீரியட் நம்பர் 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். குரூப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 2 + 2 is equal to 4ன்னு ஆன்சர் வந்திருக்கு. அப்போது 4th பீரியட் குரூப்பும் என்ன, 4th குரூப்பும் 4th குரூப். 4th பீரியடில் 4th குரூப் தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உள்ள எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எலக்ட்ரான் இன் nth ஷெல்க்கு இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குங்கிறத போடுறோம். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது, அதனால் இது 2. ரெண்டாவது நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் இன் n minus 1th ஷெல், n minus 1th ஷெல்லில் மொத்தம் 2 டி எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 2 + 2 4. இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம எஃப் எலக்ட்ரான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், n minus 2 F2, n minus 1 D1 NS2 இதுதான் கான்ஃபிகரேஷனாக கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். 6 minus 2னா என்ன அர்த்தம், 4ன்னு அர்த்தம். ஸோ 4s2. அதே மாதிரி 6 minus 1னா என்ன அர்த்தம், 5ன்னு அர்த்தம். ஸோ 5D1. தென் NS2, அப்போது 6s2. இது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, இது எழுதிட்டோமா? இப்போது என்னோட வேல்யூ 6னா பீரியட் வேல்யூ என்ன, அதுவும் 6 தான். ஓகேவா, இப்போ குரூப் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ குரூப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ n6னா என்ன அர்த்தம், இது 6th குரூப்பில் இருக்கு, 6th பீரியடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எஃப் பிளாக் எலமெண்ட் எப்போவுமே குரூப் 3ல் தான் பிளேஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் இல்லையா, லேந்தனம் அதுக்கு கீழே ஆக்டீனியம். ஸோ நான் வேணால் ஒரு வாட்டி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. லேந்தனம் கீழே ஆக்டீனியம் இருக்கும். அது ரெண்டுமே எஃப் பிளாக் தான். அந்த 2 எஃப் பிளாக் எலமெண்ட்டுமே 3rd குரூப்பில் தான் எப்போவுமே பிளேஸ் ஆகிருக்கும். அதை தாண்டி வேறு எந்த குரூப்லேயுமே எஃப் பிளாக் எலமெண்ட் பிளேஸ் ஆகியிருக்காது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் புக்கில் இந்த பீரியாடிக் டேபிள் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். தெரியுதான்னு பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, லேந்தனம் ஆக்டீனியம் எந்த குரூப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது செகண்ட் குரூப்பு, இது 3rd குரூப். இந்த 3rd குரூப்பில் தான் லேந்தனம் அண்ட் ஆக்டீனியம் இருக்குது. ஸோ இந்த 2க்கு இந்த 2ஓட எலாங்கேஷன் தான் இந்த எஃப் பிளாக் எலமெண்ட். ஸோ இது மொத்தமும் இந்த 2க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த 3rd குரூப் இருக்குது, இது 3rd குரூப்பில் தானே இருக்குது. ஸோ இந்த 3rd குரூப் தவிர வேறு எந்த குரூப்லேயுமே எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்காது. அதனால எஃப் பிளாக் எலமெண்ட் பற்றி கேட்டால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அதோட குரூப் கண்டிப்பாக 3rd குரூப்பாக தான் இருக்கும். ஸோ பீரியட் வந்து லேந்தனம் 6th பீரியடில் இருக்கும், ஆக்டீனியம் 7th பீரியடில் இருக்கும். ஸோ பீரியட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ n = 6ன்னு கொடுத்ததுனால பீரியட் வந்து 6th பீரியட்.
பீரியட் இஸ் ஈக்குவல் டு 6. குரூப் வந்து நம்ம பார்த்தோம் எஃப் பிளாக் எலிமெண்ட் வேறு எந்த குரூப்லையுமே இருக்காது, தேர்ட் குரூப்பில் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ தேர்ட் குரூப். ஸோ 6th பீரியட் தேர்ட் குரூப்பில் தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உள்ள எலமெண்ட் வந்து அதோட பொசிஷன் வந்து பீரியட் வந்து 6th பீரியட், குரூப் வந்து தேர்ட் குரூப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த யூனிட்டில் 30th கொஷின் வரை முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 கொஷின் மட்டும் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.